விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நல்லவங்க. மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு பேர் போனவங்க, உழைத்து மற்றவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள். பாசம் நேசம் அப்படிங்கிறது உணர்ந்து எல்லாத்துக்காகவும் தன்னுடைய தியாகத்தை கொடுத்து இந்த உயிர்ப்பித்து குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள். அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய துணையோ இணையோ இல்லை தன்னுடைய பிள்ளைகளோ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. மகர ராசிக்காரங்களே மகர ராசிக்காரரை திருமணம் செய்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட வாழக்கூடியவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட வாழுகின்ற காலத்தில் உண்மையாகவும் நேசத்துக்கு உடையவர்களாகவும் நிறைய பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுபட்டு கொண்டு வருபவர்களாகவும் உழைப்புக்கு பேர் போனவர்களாகவும் பதவிகளில் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடியவர்களாகவும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாகவும் மகர ராசிக்காரங்களை நீங்கள் நம்பலாம். மகர ராசி என்னதான் சனி வீடாக இருந்தாலும் பொறுமையாக இருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அண்ட் வின் த ரேஸுங்கிற மாதிரி சில விஷயங்களை பொறுமையாகவும் நிதானமாகவும் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க உருவாகுவாங்க. இந்த மகர ராசிக்காரங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு கால சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு சாய்ஸாக கொடுக்கும். திருமணத்திற்கு பிறகு சில பேருக்கு யோகங்கள் மிகப்பெரிய அளவில் நடக்கும். இந்த இடத்துல மகர ராசிக்காரங்க கொண்டு போய் விட்டாங்களோ அதில் திறமையாகவும் ஒரு நல்ல செல்வ செழிப்பாகவும் இருக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக உருவாகுவார்கள். மகர ராசிக்காரங்க கையிலேருந்து ₹1 வாங்கிட்டு போனீங்கன்னா கூட மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை காத்துக்கொண்டு அவங்க நிலையான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாக மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. மகர ராசி பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அதை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையாகவே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தவங்களுக்காகவே உழைப்பாங்க, அடுத்தவங்களுக்காகவே நேசத்தை கொட்டுவாங்க, அடுத்தவங்களுக்காகவே தன்னை யோசிப்பாங்க. அப்படிங்கும்போது தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிறதுல இவங்களை மிகப்பெரிய புத்திசாலினும் சொல்லலாம், பாக்கியசாலினும் சொல்லலாம். 2 விஷயமும் அவங்களுக்கு மகர ராசிக்காரங்களை சொல்லலாம். இப்படி அனைத்து விஷயங்களும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது குருவானவர் வீட்டிற்குள் வரும்போது என்னென்ன பலன்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி அப்படின்னு சொல்லலாம். ராசி திருவோண நட்சத்திரம், இது சந்திரனுடைய நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 10 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தசா காலங்கள் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், ராகு திசை ஒரு 18 வருஷம். 5 + 7 + 18 மொத்தம் 30 வருடங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 வயசுக்குள்ளே இருக்கிற மகர ராசிக்காரங்க திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு செவ்வாயும் ராகும் கலந்து வர்றதுனால இந்த செவ்வாய் திசையில் இருக்கிறவங்க நல்லா படிப்பீங்க, நல்லா படிக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் இப்போ வருது. அது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலையும் ஆய்வு செய்ய வேண்டும், அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் செவ்வாய் திசையும் ராகு திசையும் சொல்லும்போது சில டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். எப்படின்னா மாற்றுப்பாலினத்தினருடன் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வரும். ஆணாக இருக்கும்போது பெண்ணோ, பெண்ணாக இருக்கும்போது ஆணோ ஒரு சில விஷயங்களை ரொம்ப கவனமாக கையாள வேண்டக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு திசை 18 வருடங்களில் கிராஸ் பண்ணும்போது நிறைய தேவையில்லாத மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள், பிரச்சனைகள் எப்படி வெளியில் சொல்கிறதுங்கிற விஷயங்கள் போன்ற இதெல்லாம் உங்களை ரொம்ப பிரச்சனைக்குள்ளாக்கியிருக்கும். இந்த 7.5 சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே ஒரு தோல்வி, அப்புறம் அது பிரச்சனைகள் இதெல்லாமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. சொந்தக்காரர்கள் எல்லாமே உங்களை தவறாக பேசக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளும் இப்போ வந்திருக்கும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சியானது தன்னுடைய 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக நல்ல பலன்கள் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். 5ஆம் இடத்துலேருந்து வருகின்ற அந்த ஸ்தான பிராப்தம் இந்த குரு ஆனவர் கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள், அந்த இடமாற்றம், ஊர் மாற்றம் பிரச்சனைகள் எல்லாமே தகர்த்து எரிந்து நல்ல நிலைக்கு வரக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த குரு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்க வைப்பார்.
குலதெய்வ சாபமே, குலதெய்வ பிரச்சனையே, குலதெய்வத்தை சாமியை போய் கும்பிட முடியலையே அப்படின்னு புலம்புறவங்களுக்கு, குலதெய்வ அனுகிரகம் இல்லையே அப்படின்றவங்களுக்கு இப்போ குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக வரும். சில நேரத்தில் நான் எடுக்கின்ற முடிவுகளை தவறாக இருக்கே, நான் உண்மையாகவே மதிக்கெட்டு போய் இந்த பிரச்சனைகளை மீட் பண்ணுறேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இந்த 5ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு உங்களை மிக நல்ல செயல்களை அறிவு பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ராகு திசை 30 வருஷத்துக்குள்ளே சில கணவன் மனைவிக்குடைய பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில உரசல்கள் கண்டிப்பாக வரும். ஆனால் உங்களுடைய ராசிக்கே குரு பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதலான நல்ல விஷயம். ஏன்னா உங்களுக்கு சுபிட்சத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய குரு பார்வையானது பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சில நேரத்தில் பாக்கியங்களை கெடுத்து விட்டு உங்களுடைய பாக்கியங்கள் கிடைக்காம, புத்திர பாக்கியம் இல்லாமல், திருமண பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அந்த 5ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் 9ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது விசேஷமான ஒரு நல்ல பலன். தந்தையார் வழி உறவுகள்னால் ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் அவங்களாலே ஒரு டர்னிங் பாயிண்ட் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்தே ஆகும். இந்த ராகு திசை காலங்களுக்குள்ளே நீங்கள் சில வழிபாடுகள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதை கொடுக்கும். இந்த ராகு திசை உங்களை உயர்த்துமா தாழ்த்துமா, யோகமா அவயோகமா அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகமும் ரொம்ப முக்கியம். தசாபுத்தி ரீதியாக இப்போ ராகு திசை பொதுவாகவே தவறுகள் சிலது பண்ணாலுமே ஜனன கால ஜாதகத்தில் யோகம் ஒன்று அப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பிரம்மாண்டமாக கிடைக்கும். இல்லை அவயோகமாக இருந்துச்சு அப்படின்னா இல்லாத அவமானங்கள், பிரச்சனைகள், பம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். மிக பிரம்மாண்டமாக கொடுத்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் ராகு திசை அப்படிங்கிறது கவனமாக இருக்க வேண்டியக்கூடிய திசை. அந்த திசை காலங்களில் சந்திச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஜனன காலத்தை ஆய்வு பண்ணி ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அது உங்களுக்கு யோக திசையா அவயோக திசையான்னு முழுக்க உங்களுடைய ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். நம்ம அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக உங்களுடைய ஜாதகத்தை நாங்கள் கண்டிப்பாக சொல்வோம். அதே மாதிரி குரு திசை 30 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் இந்த குரு திசை காலங்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா குரு திசை காலங்கள் 30லேருந்து 46 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த 5ஆம் இடத்துக்கு குரு இந்த வருடம் முழுக்க, இந்த வருடம் இல்லை அடுத்த வருடமும் சேர்த்து குரு பயிற்சி, அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு குரு மிகப்பெரிய அளவில் என்ன கொடுக்கும் அப்படின்னா புத்திரதோஷம் உள்ளவங்களுக்கு புத்திரதோஷம் நீங்கி நல்ல ஒரு மகனோ மகளோ இந்த ஆண்டவன் புண்ணியத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், லேட் மேரேஜ். அதே மாதிரி செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கும். இந்த குரு திசை காலங்களில் நல்ல குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது வரும். மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தான பிராப்தம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, உங்கள் ஜாதகத்தில் குரு நீசமாகக்கூடாது. குரு வேற ஒரு தவறான கிரகங்களுடன் சேர்வதோ இல்லை குரு வக்ரம் அடைஞ்சு ஒரு தவறான பிளேஸில் வக்ரம் அடைஞ்சாலும் மிகப்பெரிய பாதக பலனை கொடுக்கும். 8ல் மறைஞ்சாலும் ஒரு சில 6, 8, 12ல் மறைஞ்சாலும் ஜீவனத்தை அது கொடுத்தாலும் சில அதில் உள்ள நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் குரு திசை காலங்களில் மேக்சிமம் நல்லது தான் நடக்கும். ஆனால் சில நேரத்தில் குரு சரியான இடத்தில் உங்களோட ஜாதகத்தில் இருந்தால் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளை இன்ஜெக்ஷன் மாதிரி குத்திடும். அப்போ தெரியாமையே உங்கள் பிரச்சனையை அதை அனுபவிப்பீங்க. அந்த குரு திசை நல்லா இருக்கணும், 5ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சொல்லும் போது பார்வை பலன்களால் நல்லா இருக்கும். உங்களுக்கு பாக்கியத்தையே அதிகமாக கொடுப்பார். ரொம்ப வருஷமாக வராத சொத்து இப்போ கைக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, லாபமே கிடைக்கலைங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ லாபம் அதிகமாக கிடைக்கும். நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, அதிகமான லாபத்தை கொடுக்க போகுது. விவசாயிகளுக்கு நல்ல மகசூலை கொடுக்க போகுது, நிறைய லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மிகப்பெரிய யோகமும் உங்களுக்கு போயிருக்கு. சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் மறைமுகமான ஒரு பணம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் திடீர்னு வரும். சில பேர்த்தோடைய ஒரு சொத்துக்கள் திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது குரு திசையில் வரும். அடுத்து சனி திசை 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும். மகர ராசிக்காரங்களோ மகர லக்னக்காரங்களோ கண்டிப்பாக சனி திசை அப்படிங்கிறது ஒரு லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ திசை அப்படிங்கிற போது நல்ல பலன்களே உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு கொடுப்பார். உழைப்புக்கேற்ற பலனை கொடுப்பார். உழைப்பு எவ்வளோ கடினமாக உழைச்சிருக்கீங்களோ அதுக்கான பலன்களை கொடுப்பார்.
மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மகர ராசிக்காரங்க ஒரு சின்ன விஷயம்னா கூட யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா சனியோடைய வீடு அப்படிங்கிறதுனால அவங்க பொதுவாகவே மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆட்களாகவே இப்போது சஞ்சாரிப்பார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. சனி திசையை கண்டு மஞ்ச வேண்டாம். ஏன்னா சனி உங்களுக்கு பாதக பலனை கொடுக்க மாட்டார் பொதுவாகவே. ஆனாலும் சனி திசை உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் தவறான இடத்துல இருக்கும் பட்சத்தில் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு சில கொடுமையை கொடுப்பார். கடன், நோய், எதிரி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார். அப்படிப்பட்ட விஷயத்தில் இருந்தாலும் குருவானவர் கை கொடுக்க வருகின்றார் அப்படிங்கும்போது ராசியிலேயே உங்களுக்கு குரு பார்க்குறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் பலம். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை குவிக்க வைப்பார். அரசியல்வாதிகளாக இருக்கும்போது இப்போது ஜெயிக்கக்கூடிய நிலைமையும் வரும். ஜெயிக்கக்கூடிய நிலை, அதன் பிறகு சின்ன சின்ன கான்ட்ரவர்சியில் சிக்கக்கூடிய விஷயங்களும் நடக்கும். சில பேருக்கு இந்த சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்க, சமூக சேவைகள், சமூக ஆர்வலர்களாக இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் பேரும் புகழும் பாராட்டும் அப்படிங்கிறதுலாம் உங்களை அலங்கரிக்கும். அப்படிங்கிறது இந்த சனி திசையோட ஒரு பொதுவான விஷயம். இந்த சனி திசையில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அடுத்தது புதன் திசை பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா 6க்கும் 9க்குமான அந்த அதிபதி திசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகத்தை கொடுக்குமானால் சில கவனத்தையும் நீங்கள் இந்த எடுத்துக்கணும். மிகப்பெரிய அளவில் ஒரு சில விஷயங்கள் இப்போ அஸ்தங்கமாகிறது ஜாதகத்தில், புதன் நல்ல கிரகங்களோட சேராமல் இருக்கிறது, பகை வீட்டில் போய் உட்கார்றது, இப்படி போன்ற விஷயங்கள் மட்டுமே புதன் பிரச்சனையை கொடுத்துரும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா புதன் திசை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது முழுக்க உங்களோட ஜாதகத்தை பார்த்தும்போது அக்யூரேட்டாக சொல்லலாம். இதில் சொல்லும் போது புதன் அப்படிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய திசை. ஒரு பக்கம் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம் நிம்மதியின்மையை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் உண்மை. கேது திசை 82 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும். இந்த கேது திசையே சந்திச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேது திசை உங்களுக்கு நன்மைகளை கொடுக்காது. உடல்நிலையில் பாதிப்பு, மனநிலையில் ஒரு சில தொந்தரவுகள், பிரச்சனைகள், மன அழுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும். உங்களுக்கு யார் ரொம்ப உயிராக இருக்கிறாங்களோ அவங்களே உங்களை குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த குருவானவர் கேதுக்கு கன்னி ராசியில் பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்கும்போது பட்சத்தில் கேது புதன் சாரமே ஏதாவது வாங்கியிருந்தால் உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கிடைக்கும். தெய்வ பக்தி மட்டுமே இந்த காலகட்டத்தில் நம்மளை காப்பாற்றி வழி நடத்தும். சில இடத்துல ஆன்மீக வழிபாடுகள் பண்ணுறது, ஆன்மீக சுற்றுலா சென்று வருவது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்தது சுக்கிர திசை 89 வயசுலேருந்து 109 வயசு வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இந்த சுக்கிர திசை எப்படி வேலை செய்யும்? சுக்கிர திசை 89 109 வயசு வரைக்கும்னா ஒரு 99 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு அற்புத மாற்றங்களும் பிரம்மாண்ட வளர்ச்சிக்கும் இது துணை புரியும். அனுபவிக்க முடியாத வயசில் வர்றதுனாலே உங்கள் மகன் மகள் பேரன் பேத்திகளை சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ உருவாகும். இந்த மகர ராசி திருவோண நட்சத்திர வழிபாடாக திங்கக்கிழமையில் சந்திரஹோரையில் 6 to 7 காலை சிவ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சந்திர பகவானை வேண்டி வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சியில் குரு வியாழக்கிழமை அப்போ தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. மகர ராசி திருவோண நட்சத்திரத்துக்காரங்க அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.